சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடி. இன்னும் வீட்டுல யாருமே காணோம். சந்தோஷமான நியூஸோட வந்திருக்கேன். ஏய் கல்பனா, நிர்மலா, நந்தா, எங்க? என்னப்பா இவ்வளவு குஷியா இருக்கீங்க? பணம் கிடைச்சிச்சு இல்ல? என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. நாளைக்கே அக்கவுண்ட்ல பணத்தை போட்டுறேன்ட்டாங்க. அப்பா அந்த காசுல எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கிட்டு அப்படியே என்ன பாட்டு கிளாஸ் சேர்த்து விட்டுருங்கப்பா. சுத்தி நான் உனக்கு ஃபிளைட்டே வாங்கி தரேன். ஆனா அந்த பாட்டு கிளாஸ் மட்டும் வேணாம், உனக்கு பாட்டே வராது. அப்பா ஏண்டி லோன் வாங்கினது அக்கா கல்யாணத்துக்கு தெரியும்ல? இருக்கட்டுமா, அக்கா கல்யாணத்துல நானே ஆர்கெஸ்ட்ரா எதுக்கு பண்ணிடுறேன். ஆளெல்லாம் ஓடுறதுக்கா? டேய் உன்ன சரி, இந்த விளையாட்டுலாம் அப்புறம் வச்சுக்கலாம். முக்கியமான விஷயம் நந்தா, பணம் வந்தோடனே ஏதோ ஆபரேஷனுக்கு பணம் கட்டணும்னு சொன்னல, எவ்வளவு? 10 லட்சம் தேவைப்படுதுப்பா. நாளைக்கு பணம் வந்தோடனே முதல்ல ஆபரேஷனுக்கு உண்டான பணத்தை கட்டிடு. என்ன? சரிப்பா. ஏங்க இதெல்லாம் நமக்கு தேவையா? மா, ஏன் இப்போ டென்ஷன் ஆகுற? தம்பி ஆபரேஷனுக்கு தானே கேக்குறான், அதுல என்னமா இருக்கு? அக்கா தம்பி அப்பா அத்தனை பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஏதோ கல்யாணத்துக்கு 4 காசு மிஞ்சினா போதும். ஏன் டென்ஷன் ஆகுற? கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம். போதுமா உனக்கு? சரிப்பா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க நாளைக்கு பணம் வந்ததும் சொல்லுங்க. சரிடா, போயிட்டு நீ வரேன். கிளம்பு. பாத்து Bye, போ. bye. ஜாக்கிரதையா போயிட்டு வா. அப்புறம் கல்பனா, நான் இப்ப நேரா சம்பந்தி வீட்டுக்கு போயிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிச்சிட்டு அப்படியே கல்யாண விஷயமா டீடைல்டா பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஓகேயா? சரி. அட வாங்க வாங்க வாங்க, உங்க வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கிறேன். உள்ள வாங்க. வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க மாப்பிள்ள. என்னங்க இது ஒரே ஆச்சரியமா இருக்கு. நான் இப்பதான் இவகிட்ட உங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கிறேன். நீங்க டக்குன்னு வந்து நிக்கிறீங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? போய் காபி எடுத்துட்டு வா. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. அட என்னங்க நீங்க காபி கூட குடிக்கலனா எப்படி? நீ போய் எடுத்துட்டு வா. இத கொண்டு வரேன். சம்மந்தி, நிச்சயத்துக்கு இப்ப தேதி குறிக்கணும். மண்டபத்தையும் பார்த்து முடிவு பண்ணிட்டோம்னா நிச்சயதார்த்த பத்திரிகை அடிச்சிடலாம். இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் உங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். பாருங்க, நீங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டீங்க. காஃபி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கங்க. இந்தாடா. அப்புறம் சம்பந்தி, நிச்சயதார்த்த பத்திரிகையில உங்க சைட்ல இருந்து யார் பேரெல்லாம் போடணும்? சொல்லுங்க சம்பந்தி, ஏன் உங்க முகமே சரியில்லை? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? அது பையன் பிரகாஷ வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவன் மேல எந்த தப்பும் இல்ல. இன்னொருத்தன் தப்ப தட்டி கேட்டான், அதுக்கு அவன் மேல பழிய போட்டாங்க. அட கடவுளே, மாப்பிள்ள நல்லது தானங்க செஞ்சிருக்காரு. என்னங்க பண்றது? இந்த காலத்துல நல்லது பண்ண போனாலே இப்படிதான் ஏதாவது பிரச்சனையில வந்து முடியுது. நமக்கு என்னன்னு இருந்துட்டா எந்த பிரச்சனையுமே வர்றதில்ல. சரி சம்பந்தி, அதனால என்ன பிரச்சனை இப்போ? இந்த சஸ்பென்ஷனை ஃப்ரீயா ஃபேஸ் பண்ணலாமேன்னு இருக்கோம். அதனால கல்யாணத்தை ஒரு 6 மாசம் தள்ளி வச்சுக்கலாமா? கேக்குறேன்னு தப்பா நினைக்க கூடாது சம்பந்தி. நீங்க இந்த விஷயத்த சொன்னதால என் மனசு போட்டு குறையுது. நீங்க என் பொண்ணு நிர்மலாவை ராசி இல்லாதவன்னு நினைச்சிடலையே. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இவன் ஆபீஸ்ல நடந்ததுக்கு உங்க பொண்ணு எப்படிங்க பொறுப்பாக முடியும்? இந்த சூழ்நிலையில கல்யாணம் நடக்க வேண்டாம்னு பார்த்தோம். இதை மறைச்சிட்டு பண்ண எங்களுக்கு மனசு இல்லைங்க. அது உங்க பெருந்தன்மை சம்பந்தி. எப்போ நீங்க மறைக்காம உண்மையை என்கிட்ட சொல்லிட்டீங்களோ, அப்ப நானும் ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லாம இருந்தா தப்பாயிடும். எதையும் மறைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். சொல்லலாமா? என்ன சொல்லுங்க. அது உன் ஜாதகத்துல ஒரு தோஷம் இருக்குமா, அதனாலதான் கல்யாணம் இது நாள் வரைக்கும் தள்ளி போயிருக்கு. காட்டம்மன் கோயிலுக்கு விரதம் இருந்து பால் கூட சுமந்து அபிஷேகம் செஞ்சா தோஷம் எல்லாம் நீங்கிடும். அதனாலதான் அவர் சொன்னபடி அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டா மாப்பிள்ளைக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனை கூட சரியாயிடுமோன்னு தோணுது. நல்ல விஷயம் தானே. பரிகாரத்தை முதல்ல பண்ணிடுங்க. நீங்க சொன்ன மாதிரி கேஸும் சீக்கிரம் முடிஞ்சிடும். பேசி முடிச்சபடி கல்யாணத்தையும் முடிச்சுக்கலாம். அப்பாடா, இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. ரொம்ப சந்தோஷங்க. அத நாங்க சொல்லணும் சம்மந்தி. உங்க பொண்ணுக்கு தோஷம் இருக்குங்கறத மறைக்காம சொன்னீங்க பாருங்க. ஏங்க மறைக்கணும்? எப்போ நம்ம 2 குடும்பத்துக்குள்ள சம்பந்தம்னு வந்துருச்சோ எந்த பிரச்சனைகளையுமே மறைக்காம சொல்லிட்டு தாங்க நல்லது. அப்பதான் ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வராது.
ஆமா பார்த்தி, உன்கிட்ட ஒரு முக்கியமான வேலை கொடுக்கணும். சொல்லுங்க மாமா. அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த வேலையை நீ சீக்கிரட்டா பண்ணணும். என்ன மாமா, ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன மாமா? நீ ஒருத்தரை பத்தி விசாரிச்சு சொல்லணும். அபிஷியலாவா? அன்அபிஷியலா? புரியலையே மாமா. அனாமிகாவுக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன். அந்த பையனை பத்தி தான் நீ விசாரிக்கணும். கண்டிப்பா மாமா. பையன் யாரு? ரிஷி. ரொம்ப நல்ல பையன். நந்தா. அனாமிகாக்கு அந்த பையன் நந்தா மேல வரப்போற லவ் விஷயம். என்ன அப்படி யோசிக்கிற? அனாமிகாவுடைய பாஸ் ரிஷியை பத்தி தான் சொல்றேன். ரிஷிவா அனாமிகாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கீங்க? அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. அனாமிகாவுடைய விருப்பத்தையும் அவ விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரிஷியை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் பார்த்தி. அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். புரியுது மாமா. இங்க பாரு பார்த்தி, ரிஷி அழகா இருக்கான், கேரக்டரும் ஓகே, நல்ல பையனாவும் தெரியறான். ஆனாலும் அவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். அதனால யாருக்கும் தெரியாம ரிஷியை பத்தியும் அவன் ஃபேமிலியை பத்தியும் விசாரிச்சு என்கிட்ட சொல்லு. மத்ததெல்லாம் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். சரி மாமா. பார்த்தி, விசாரிக்கிறதோட முக்கியம் அனாமிகாக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. அதையும் பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன் மாமா.